எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே, எந்த இடத்துல? ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி அவனை அதிகாரியாக வைத்து, உம்முடைய கரத்தின் கிரியில் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 8 என்ன செய்யறாருங்க, அங்க இருக்கிறது அப்படியே இங்க மேற்கோள் காண்பித்து எழுதுகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஒரு இடத்திலே, அந்த ஒரு இடம் எது? சங்கீதம் 8. சங்கீதம் 8 இருந்து மேற்கோள் காண்பித்து எழுதுகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன செய்தீர்? கீழ்ப்படுத்தினீர். ஏதாவது சொல்லுவோமா? மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தை கீழ்ப்படுத்தினாரா? கீழ்ப்படுத்தினாரா? கீழ்ப்படுத்தலையா? அதை மனுஷன் பாவத்தின் நிமித்தமே இழந்துட்டான். இப்ப கல்வாரி சிலுவையின் மூலமாக, மீட்பின் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. மறுபடியுமாய் மனிதனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி மறுபடியுமாக அவனுடைய பாதத்துக்கு கீழாக எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? இப்ப கீழ்ப்படுத்திட்டாரு. சொல்லிட்டு இப்ப அடுத்து சொல்றாரு, ஆனாலும் மனுஷனை பார்த்தா எல்லாமே அவனுக்கு கீழ்பட்டிருக்க மாதிரி தெரியலையே, எல்லாமே அவனுக்கு கீழ்பட்டிருக்க காணோம். பார்க்கும்போது அப்படி ஒன்றும் இவனுக்கு கீழ்பட்டிருக்க மாதிரி தெரியலையே. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சில கிறிஸ்தவங்களை பார்த்தா ஒண்ணுமில்லாத மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க, அப்படி அப்புறாணியே போய்கிட்டு இருப்பாங்க. மகிமையினாலும் கனத்தினால் கிரீடம் சூட்டப்பட்டதை போல என்ன செய்யலவங்க இல்ல, சகலமும் இவங்களுடைய பாதத்துக்கு கீழ்பட்டிருக்கிறது என்பதை போல இவங்களுக்கு தெரியல. எல்லாமே இவங்களை போட்டு கீழ்படுத்துது. பீடி, சிகரெட்டு, வெத்தலை, மூக்குப்பொடி எல்லாமே யாரை கீழ்படுத்துது? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இவங்களை கீழ்படுத்துது. எல்லாமே இவங்களுக்கு கீழ்பட்டிருக்க மாதிரி தெரியல. அதைத்தான் சொல்றாரு இவரு. பிசாசு, செய்வன, மந்திரவாதம் இதெல்லாம் கண்டு இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கீழ்பட்டிருக்கிறது. மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டி இவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுத்திருக்கிறார் மீட்பின் மூலமாக. அப்ப இன்னைக்கு எதுக்காக இதெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இதை போதிக்க 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 என்ன ஆகுது? நான் மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு வருது உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது என்கிற அறிவு வருகிறது. இப்ப வீடுகளில் போய் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? எல்லாத்தையும் கீழ்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. எதை? இந்த பாவமான காரியத்தை, இந்த பிசாசுடைய கிரியைகளை நீங்க என்ன செய்றீங்க? கீழ்படுத்துறீங்க. அது மேல அதிகாரம் செலுத்துறீங்க. செய்வனையா? அது இனி ஒன்றும் பண்ண முடியாது. மந்திரவாதமா? அது இனி ஒன்றும் பண்ண முடியாது. அது என் பாதத்துக்கு கீழே இருக்குது, அது இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உலக மனுஷன் என்ன சொல்றான்? ஐயோ போச்சு, என்ன ஆக போதோ, வாய் இங்கிட்டு இழுக்க போகுது, கை இங்கிட்டு இழுக்க போகுது, என்ன ஆக போதோ தெரியல. நீங்க சொல்றீங்க என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இயேசு நாமத்தில் அதை ஏறி மீதி நடத்து நான் போயிடுவேன். அது எனக்கு கீழ்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் எனக்கு கிரீடம் சூட்டி இருக்கிறார். அவருக்கு பாடுகள் எனக்கு என்னது? மகிமை. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டதை போல இன்றைக்கு சில கிறிஸ்தவ விசுவாசி நடந்துக்கிறது கிடையவே கிடையாது. அப்ப அதுக்காக இன்னைக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தெல்லாம் நீங்க கேட்க கேட்க எப்படி வந்துருவீங்க? நீங்க ஆளக்கூடியவங்களா மாறிடுவீங்க. அந்த வியாதியை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த தரித்திரத்தை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த கடன் பிரச்சனையை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த தீமையை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த செய்வனை புள்ளி சுனித்து நீங்க ஆள ஆரம்பிச்சிருவீங்க. இயேசு நாமத்தில் அதை மிதிச்சு செய்வீங்க, ஏறி நடந்து போய் விடுவீர்கள். ஆமென். ஆகவே மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? முடிசூட்டி இருக்கிறார். சகலத்தையும் நம்முடைய பாதத்துக்கு என்ன செய்திருக்கிறார்? கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் யாரும்
சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறதை போல நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? நான் ஒரு குப்பை பாஸ்டர், நான் ஒரு ஏப்பா கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு, முடிய சூட்டி இருக்கிறாரு. இப்ப இவங்க உட்காந்துக்கிட்டு அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய உள்ள வேதனைப்படுமா, சந்தோஷப்படுமா? கர்த்தருடைய உள்ளம் அழுகுமா இல்ல மகிழ்ச்சி அடையுமா? கிறிஸ்தவம் ஒவ்வொரு முறையும் ஜெபத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவரே கழுதை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏப்பா மகிமைனாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டி இருக்கிறேனே, அது உனக்கு விளங்கலையா? இல்ல ஆண்டவரே, அது எங்க சபை உபதேசம் கிடையாது ஆண்டவரே. எங்க சபை உபதேசம் என்னவென்றால், நாங்கள் எல்லாம் அடிமைகள், நாங்கள் எல்லாம் குப்பைகள், நாங்கள் எல்லாம் சாக்கடைகள், நாங்கள் எல்லாம் தூசிகள், நாங்கள் எல்லாம் புழுக்கள், நாங்கள் எல்லாம் உதவாக்கரைகள், நாங்கள் எல்லாம் சாக்கடை தண்ணிகள். கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடையுமா, சந்தோஷப்படுமா? நியாயமா பதில் சொல்லுங்க. ஏப்பா கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளும். இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபட்டார், ஏன் அந்த கேடு அடைந்தார், ஏன் இவ்வளவு வேதனைப்படணும்? என் பிள்ளை இழந்த அந்த மகிமையும் கனத்தையும் மறுபடியுமாய் மீட்பின் மூலமாய் அவனுக்கு கொடுப்பதற்காக தானே இப்ப நான் மீட்டு எடுத்திருக்கிறேன். மகிமையினால் கனத்தினால் கிரீடம் சூட்டி இருக்கிறேன், சகலத்தை அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறேன். இப்ப ஒவ்வொரு முறையும் ஜெபத்துக்கு வரும் பொழுது, சபை மக்களாக கூடி வரும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் குப்பைகள் வந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன இல்ல சொல்லுங்க? நாங்க தூசி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க, அப்படியே அடிமை சாக்கடை தண்ணி. என்ன தண்ணி? உப்பு தண்ணி கூட கிடையாதான், சாக்கடை தண்ணி. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு சபைக்கு போய். இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போறாரா? ஏங்க அது என்ன சாக்கடை தண்ணியெல்லாம் சேர்ற இடம் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? பரலோகம் குப்பையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற இடம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கவனியுங்கள், கவனியுங்கள். இங்க இருக்கிற யாரும் அப்படிலாம் ஜெபம் பண்ணவே கூடாது. நான் குப்பை, நான் தூசி, நான் புழு, நான் மண், நான் கழுத, அடிமை, சாக்கடை தண்ணியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. கர்த்தாவே தோத்திரம், மகிமையினாலும் கனத்தினாலும் என்னை கிரீடம் சுட்டி இருக்கிறீர். கர்த்தருடைய உள்ள சந்தோஷப்படும். பரவாயில்லப்பா, என் பிள்ளைக்கு அறிவு வந்துருச்சு, நான் பட்ட பாடலாம் வீணா ஆகல, என் பிள்ளைக்கு தானே இவ்வளவு பாடுபட்டேன். ஒரு தாய் இருக்கிறா, ஒரு தகப்ப இருக்கிறாரு, ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க? தன் பிள்ளை நல்லா இருக்குன்றதுக்காக தானே. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் கல்வாரி சிலுவையில் எதுக்கு பாடுபட்டாரு? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், உம்முடைய குமாரன் வந்திருக்கிறேன், உம்முடைய குமாரத்தி வந்திருக்கிறேன்பா, நீதிமான் வந்திருக்கிறேன், பரிசுத்தவான் வந்திருக்கிறேன், புது சிருஷ்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய உள்ள என்ன செய்யும்? சந்தோஷப்படும். ஆகவே மீட்பின் மூலமாக நீங்கள் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? கிரீடம் சூட்டப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், மீட்பின் மூலமாக நான் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டப்பட்டிருக்கிறேன். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், அவருக்கு பாடுகள் எனக்கு மகிமை. மனுஷன் இழந்து போன அந்த மகிமையும் கனத்தையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக மீட்டு கொடுத்திருக்கிறார், மீட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி, ஓ தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையின் மூலமாக மேன்மையையும் மகிமையும் தந்திருக்கிறீர். கல்வாரி சிலுவையின் மூலமாக என்னை குறித்து மேன்மையான திட்டங்களை, மகிமையான திட்டங்களை தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. தூய ஆவியானவரே, கர்த்தாவே இந்த சத்தியங்களை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மகிமையினால் கனத்தினால் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர். உமக்கு பாடுகள் எங்களுக்கு மகிமை என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோமே கர்த்தாவே. தகப்பனே, உமக்காக, முத நாம மகிமைக்காக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய பகுதிகளிலே, ஏரியாவிலே மகிமையாய் வாழ, உமது நாம மகிமையாய் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே.